பிசாசை எதிர்த்து நில்லுங்கள், அப்படி உங்களை விட்டு ஓடி போகும். அப்ப உங்களுடைய சிலுவை எது? இயேசுவுடைய சிலுவை பிதாவின் சித்தம். அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், அதனால அவர் உயர்த்தப்பட்டார். அல்லேலூயா. அவருடைய சிலுவை ஒரு நாள் அவர் இறக்கலங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. சிலுவையில அவர் சுமந்து நிற்கிற போது எல்லாரும் அவரை பரியாசம் பண்றாங்க, இறங்கி வாழ்றாங்க. ஆனாலும் அவர் பிதாவின் சித்தத்தை சுமந்தவராயிருந்தார் கடைசி வரைக்கும். சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்தில் அழகா சொல்லப்பட்டிருக்கும். அடிமையின் ரூபம் எடுத்து, என்ன ரூபம்? இயேசு தன் சிலுவையை எப்படின்னா அவருடைய தேவ சித்தம் முடிகிற வரைக்கும் அவர் பிதாவின் சித்தத்தை இறங்கவே இல்லை. அதுதான் அவருடைய சிலுவை. இன்னைக்கு நமக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, எது என்னுடைய சிலுவை எனக்கு தெரியல ஐயா. இன்னைக்கு சொல்றேன், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பு தான் உங்களுடைய சிலுவை. உங்க குடும்பம் தான் உங்க சிலுவை. நீங்கள் சுமந்து வருகிற பிரச்சனைகள், போராட்டங்கள், பாரம் தான் உங்க சிலுவை. அதை சுமந்து கொண்டு நீ யார பார்த்துட்டு போனோம் தெரியுமா? இயேசுவை நோக்கி ஓடணும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வாசிங்க பார்க்கலாம். எபிரேயர் 12:1. மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளி, எதை தள்ளு? பாரத்தை தள்ளி. சிலுவைய பாரமா நினைக்காத, குடும்பத்தை பாரமா நினைக்காத, உன்னை நெருக்கிற பிரச்சனைகளை பாரமா நினைக்காத. அது தேவ சித்தமா நினைக்கும் போது கர்த்தர் உங்களை அங்க உயர்த்துவா. அல்லேலூயா. யார உயர்த்துவாரு? இயேசு பிதாவின் சித்தத்தை ஒரு நாள் பாரமா நினைக்கல. கெத்செமனே தோட்டத்துல போய் அவர் ஜெபிக்கும் போது அவருடைய வேர்வை துளிகள் ரத்தமாய் மாறுகிறது. அங்க சொல்றாரு, பிதாவே இந்த பாத்திரம் ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல. எங்க உங்க சிலுவைய நீங்கள் சுமக்க மறக்கும் போதுதான் பிரச்சனை அதிகமாகும். உங்க குடும்பத்தை சுமக்க மறக்கும் போதுதான் பிரச்சனை அதிகமாகும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உங்கள் சிலுவையை நீங்கள் நேசிக்க ஆரம்பிங்கள். பாட நேசிக்கணுமா? பாடு இல்லைங்க, உங்க அழைப்பை நேசிக்க ஆரம்பிங்க. உங்க குடும்பத்தை நேசிக்க ஆரம்பிங்க. இயேசு பிதாவின் சித்தத்தை அவர் நேசிக்கிறவராய் இருந்தார். அதை செய்வதே எனக்கு போஜனம். பிதாவின் சித்தத்தை செய்வதே எனக்கு போஜனம், அதுதான் எனக்கு உணவு. இன்னைக்கு மழை வந்தா சர்ச்சை கட்டு, சும்மா இருமுள் வந்தா சர்ச்சை கட்டு, யாராவது ஆயா தாத்தா பேக் தூக்கி வந்தா சர்ச்சை கட்டு. சிலுவை சுமக்கிறியா? அதனால சிலுவை சுமக்காத வரைக்கும் உங்களுக்கு மேன்மை வராது. உன்னுடைய அழைப்பு நீ சுமக்காத வரைக்கும், உன்னுடைய பிரச்சனைகளை சுமந்து தேவனை நீ பின்பாத வரைக்கும் ஆண்டு சொல்றாரு, உன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்று? பாரத்தை தள்ளி, பாவத்தை அங்க வாசிங்க. வசந்த இது வாசிங்க. பாரமான யாவற்றையும் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்க, பாவத்தையும் தள்ளிவிட்டு, பாரத்தையும் தள்ளணும், பாவத்தையும் தள்ளணும்.